Smoking causes cancer. Smoking kills. Consumption of alcohol is injurious to health. Be safe, wear helmet and drive. என்னது என்ன இது? என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? ஆடிஷனா இல்லை வேற எதுவும் மாடா? இவனெல்லாம் எப்படா ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் கூப்பிட்டு வந்தீங்க? சொல்றா, என்னடா சொல்றா? உங்ககிட்ட என்னடா சொன்ன? ஆளுகளை பாரு மசன்னு என்னடா சொன்ன உங்ககிட்ட? உங்களெல்லாம் நம்பி ஆடிஷன் வச்சா இப்படி தான்டா இருக்கும். சினிமானா உங்களுக்கு விளையாட போச்சா? முதல்ல வெளியே போடா. போ சொல்றான் அவனை. ஏய் போடா வெளியே. ஏய் என்னடா ஆடிஷன் எப்படி பண்ண? கலக்கிட்டல? ம் சரி உக்காரு. தம்பி என்னால முடியலடா, நான் சாக போறேன்டா. டேய் என்னடா ஒரு வழியாக எந்திரிச்சிட்டியா? ஆமாம் ஈவினிங் ஏதோ ஆடிஷன் போகணுன்னு சொன்னியே, இன்னும் கிளம்பாமல் இருக்க? சரி கிளம்பு, நான் ஸ்டூடியோவுக்கு போகிறேன், அப்படியே நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். இல்லைடா, நான் அந்த ஆடிஷனுக்கு போகல. போகலையா? டேய் நீ ஏடா சொல்கிற இது? என்னமோ எல்லா ஆடிஷனையும் அட்டன் பண்ணணும், எதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு வேளை இது நமக்கான ஆடிஷனாக கூட இருக்கலாம்னு சொல்லுவேன். போய் கிளம்புடா. இல்லைடா, மூடு இல்லை. மூடு இல்லையா? ஏண்டா உன்னை ஆடிஷனுக்கு போக சொன்னா இல்லை வேற எங்கேயும் போக சொன்னா? போடா, டைம் ஆச்சு. டேய் நீ இன்னும் கிளம்பலையா? போய் கிளம்பு. நீ வாங்க. டேய் நான் என்ன ஆடிஷன் கூப்பிட்டு போனா இல்லை பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போனேன்? போய் குளி போ. டேய் என்னடா பண்ற இன்னும்? இதோ வரேன்டா, 5 நிமிஷம். சரி சரி சீக்கிரம் வா, டைம் ஆகுது. டேய் என்னடா போலாமா? ம் சரி வா. டேய் 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 வாண்ட தான்டா. டேய் என்னடா ஆச்சு? டேய் மச்சான்
ஏய் அழுகுறியா என்ன? டேய் நீ பாரு, இறங்கி வா ஃபஸ்ட்டு. டேய் என்னடா ஆச்சு? இல்லை மச்சான், எல்லாருமே சந்தோஷமாக தானே இருக்காங்க, ஒருத்தனை தவிர. இல்லை எனக்கு புரியல, இப்போ நீ என்ன சொல்ல வர? புரியல? எனக்கே புரியல மச்சான். எதுக்கு வாழ்றோம், யாருக்காக வாழ்றோம், எதுக்காக வாழ்றோம்? ஒரு பொல மாதிரி தான் மச்சான் வாழ்ந்துட்டு எனக்கு மட்டும் ஏன்டா அவ்வளோ பிரச்சனை? பார்த்துக்கலாம். என்னடா யோசிக்கிற? இல்லைடா, எனக்கு இன்னும் அந்த ஆடிஷன் வேணாம்னு தோணுது. வேணாமா? ஏன்? என் வீட்டில் விட்டுரு. ஏய் இரு, எனக்கு புரியுதுடா, ஆனால் இது உன் தப்பு இல்லை. அவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு நீ ஏன்டா உன் லைஃப்பையும் கரியரையும் ஸ்பாயில் பண்ணிக்கிற? இல்லை நான் கேட்குறேன், ஒருவேளை இன்றைக்கி உன் ஆடிஷனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? போடா, போய் தைரியமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வாடா. டேய் இப்படி அழுதுகிட்டே போகாத, தைரியமாக போ. எனக்கு என்னமோ இன்றைக்கி தான் உனக்கான ஆடிஷன்னு தோணுது. நீ மேலே போ, நான் பின்னாடியே வரேன். நூர் முகமதா? நூர் முகமதா, ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா? சரி ப்ரோ, கொஞ்சம் சென்டராக வாங்க, கேமரா பார்த்து பேசுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இன்ட்ரோ கொடுங்க. ஸ்டார்ட். ஆமாம் மச்சான். டேய் அன்னைக்கு அவன் தானே ஒன்று அடித்தான். அவனுக்கு ஃபோன் அட்ரா அவனுக்கு. உன் தங்கச்சியோட ஆள்னால தான் அவனை விட்டு விட்டு வைக்கிறேன். அவனெல்லாம் ஒத்த அன்னைக்கே செஞ்சுருக்கோண்டா. அபிஷேக், ஃபோன் நம்பர் 9345697972. சிச்சுவேஷன் வச்சுருக்கீங்களா இல்லை நாங்கள் தரணுமா? இருக்கு. சரி வெயிட் பண்ணுங்க. ஓகே. முடிஞ்சா? உட்காருப்பா, போய் கூப்பிட்றேன். ஸ்கிரிப்ட் இருக்கா? இருக்கு சார். பண்ணுங்க. உன் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போவ வருவேன். இது என்ன சத்திரமா? பின்னாடி உனக்கு பிரச்சனை? இது என்ன சத்திரமான்னு கேட்டேன். ஏய் அப்படிதாடி பண்ணுவேன். நான் ஆம்பளடி. குடிப்பேன், கூத்தடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ கூடாலும் இருப்பேன். எங்க அம்மாவே எனக்கு கேள்வி கேட்டதில்ல, நீ யாரு நீ கேள்வி கேட்கறதுக்கு? ஓ, நான் கேட்க கூடாதா? உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தல்ல, இனிமேல் உன் கூட மனுஷன் வாழ்வானா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு என்ன போறேன். போ தாராளமா போ. உன்னை யாரும் இங்க பிடிச்சி வைக்கல, கிளம்பிக்கிட்டே இரு. ஓ, என்ன விரட்டி விட்டுட்டு அவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தலான்னு இருக்கீங்களா? சீ, உங்க கூட வாழ்றதே வேஸ்ட். இங்க பாருடா, உங்க அப்பா அவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த போறான். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, கிளம்பு. அவனை நீ கூட்டி போற? உங்ககிட்ட விட்டா அவனு உன்ன மாதிரி நாசமா போயிருவான். என்னது நாசமா போயிருவானா? உன்னால தான் என் வாழ்க்கையே போச்சு. உன்னை என்ன கல்யாணம்? 5 நிமிஷம். 21 வருஷமா நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் பேசணும். என்ன சொன்னீங்க? உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்களே,
உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் வாழ்க்கையை பத்தி நீ யோசிச்சிருக்கீங்களா? உங்க பிரச்சனையை பத்தி நதர்வேன்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு என்ன பிரச்சனை, நான் எவ்வளவு சஃபரா இருக்கேன்னு ஒரு நாளாச்சும் கேட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பசங்களுக்கும் உங்க அம்மா அப்பா கால் பண்றப்போ ஆசையா போய் ஃபோன் எடுப்பாங்க. ஆனா நான் மட்டும் நீங்க எப்ப கால் பண்ணாலும் பயந்து ஃபோன் எடுத்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு தடவை ஃபோன் அடிக்கிறப்பையும் உங்க அம்மா அப்படி பண்றா, உங்க அப்பா அப்படி பண்றா, உங்க அம்மா மேல சந்தேகப்படுறா, உங்க அம்மா என்கிட்ட சண்டை போடுறா, உங்க அப்பா அப்படி பண்றாருன்னு உங்களை பத்தி மட்டும் பேசிட்டீங்களே தவிர என்னைக்காவது ஒரு நாள் கால் பண்ணி என்னைய பத்தி பேசிருக்கீங்களா? எல்லாருக்கும் பிரச்சனையை ஷேர் பண்ண யாராவது ஒருத்தவங்களாவது இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி யாரும் இல்லப்பா. உங்களை விட்டா அப்படி எனக்கு யாரும் இல்லைம்மா. சில நேரத்துல எல்லாம் என்னடா வாழ்க்கைதுன்னு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலம்மா. நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படியா? பொங்கல், தீபாவளி எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட இருக்கிறத பார்த்து நிறைய ஏங்கி இருக்கு. நமக்கும் இப்படிலாம் நடந்துடாதான்னு. நான் எவ்வளோ அழுதுருக்கேன்னு எனக்கும் அந்த 4 செவத்துக்கு மட்டும் தப்பா தெரியும். இப்ப நினைச்சா கூட எனக்காக சண்டை போடாம வாழலாம். ஏப்பா, என்னோட உங்களுக்கு உங்க ஈகோ தான் பெருசா இருக்குல்ல. நீங்க எனக்காக அது பண்ணணும் இது பண்ணணும் எதிர்பார்க்கலாம். சண்டை போடா மட்டும் இருக்கு. இப்ப கூட அவங்களை கஷ்டப்படுத்தணும் எதுவும் பேசல. புரிஞ்சுக்குங்கப்பா. சத்தியமா என்னால முடியலப்பா. எனக்கு ஒரு விஷயம் புரியல மச்சான். எங்க அப்பா பண்ணல ஒன்று கரெக்டுன்னு சொல்லடா. அவர் தப்பு பண்ணிட்டார், அதை ரியலைஸ் பண்றாரு. எங்க அம்மா பண்ணது தப்பு இல்லை மச்சான். அவளுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லை. அதனால பிரச்சனையான மறுபடி திரும்ப சண்டை போறப்பலாம் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தானே கஷ்டப்பேன். இந்த பிரச்சனை எப்படி முடிக்கன்னு தெரியலடா. நான் தப்பு பண்ண நான் என்ன பண்ண? பேரண்டிங். ஒரு குழந்தை நல்லவனா வளர்றதும் கெட்டவனா வளர்றதும் ஒரு அப்பா அம்மாவோட கையில தான் இருக்கு. ஒரு அப்பா அம்மானா பசங்க குறைய கேட்டு தீர்த்து வைக்கணுமே தவிர அவங்களே பசங்களுக்கு ஒரு குறையா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சில அப்பா அம்மா இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி பசங்கள்லாம் வாழ்க்கைனா எப்படி வாழணும்னு கூட தெரியாம வாழ்றோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு அப்பா அம்மாவுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றோம். பசங்க நாங்க இங்க நிறைய பார்க்க இங்க வா. ஏமாற்றம், வலி, துரோகம்னு அதெல்லாம் சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னு தான் உங்ககிட்ட சொல்றோம். நீங்க அவங்களுக்காக எதுவும் பண்ண வேணாம். அவங்க கூட சந்தோஷமா உட்காந்து சிரிச்சு பேசுங்க, அதுவே போதும். வாழ போற கொஞ்ச நாள் வாழ்க்கையில இந்த சண்டை வெறுப்போட வாழ்றதை விட பசங்க கூட சந்தோஷமா வாழுங்க. வாழ்க்கை அழகாகவும் இருக்கும், மறக்க முடியாத நினைவாகவும் இருக்கும்.